கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேதம் வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்துக் கொண்டே இந்த காணொளியை காணுங்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் 2026ஆம் ஆண்டுக்கான புது வருட வாழ்த்துதல்களை நான் சொல்லிக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய வருடம் நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் கொண்டு வருகிற ஆண்டாக ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் மாற்றித்தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் திருச்சபை நமக்கு சட்ட வாக்கியமாக கொடுத்திருக்கிற வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் உங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக நான் காத்திருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு மனதுருகும்படி நான் எழுந்திருப்பேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு நீதி செய்கிற ஒரு நல்ல ஒரு ஆண்டவர், எனக்கு காத்திருக்கிற நீங்கள் ஒவ்வொரு பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே அழகான வாக்குத்தத்தங்களை நமக்கு அவர் தருகிறார். இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் சொல்லுவதற்கு முன்பாக ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார். ஏசாயா மூலமாக ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆனாலும் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன் ஆனாலும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை நான் பார்க்கும் பொழுது அந்த ஏசாயா இந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்த நாட்களிலே பாருங்கள், ஏசாயா 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும். 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டுவிட்டு எகிப்தையும் பார்வோனையும் நம்பிவிட்டார்கள். தங்களை படைத்த ஆண்டவரை மறந்து அவர்கள் பணத்தையும் அதிகாரத்தையும் நம்பி கர்த்தரை விட்டு மறந்து தூரமாய் வழிவிலகி போய்விட்டார்கள். பாருங்கள், பாவத்தோடைய பாவத்தை கூட்டும்படியாக பாவத்துக்கு மேல் பாவம், அக்கிரமத்துக்கு மேல் அக்கிரமத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அது மாத்திரமல்ல, 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் கலகமுள்ள ஜனங்கள், பொய் பேசுகிற பிள்ளைகள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க மனதில்லாத புத்திரராய் இருக்கிறார்கள். இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும், ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமா எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான வார்த்தைகளை உரைத்து மாயமான வேலை திருஷ்டியுங்கள் என்றும், நீங்கள் வழியை விட்டு பாதையை நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார்கள். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்களாம்? பொய் பேசுகிறார்கள். ஊழியர்களை பார்த்து சொல்லுகிறார்களாம், நீங்கள் எங்களை கடிந்து கொண்டு பேசக்கூடாது, எங்களுக்கு இதமான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, ஆண்டவரை எங்களுக்கு முன்பாக நீங்கள் கொண்டு வர வேண்டாம், அவருடைய வழியை விட்டு நாங்கள் வழி விலகி போகிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய வழிகளை விட்டு வழி விலகி போய்கொண்டே இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே தான் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அனுப்பி அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன், உங்களுக்கு நீதி செய்வேன், என காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், உங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று சொல்லுகிற ஒரு தேவன் சொல்லுகிறார். இப்படி நான் உங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும், நீதி செய்ய வேண்டும், உங்களுக்காக நான் எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் 15ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்ன? நான் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், நான் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் கிரியைகளை விட்டு திரும்புங்கள், பாவத்துக்கு மேல் பாவத்தை செய்து நீங்கள் பாவத்தை கூட்டாதிருங்கள், அக்கிரமத்தை செய்யாதிருங்கள், கலகமுள்ள ஜனங்களை வாழாதிருங்கள், இதுவரை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அது போதும், இது திரும்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் அங்கே ஞாபகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நீங்கள் பாவத்திலிருந்து
அசுத்தத்திலிருந்து திரும்புவீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்காக நான் இரக்கம் செய்யும்படியாய் உங்களுக்காக நான் எழுந்திருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு நீதி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்காய் மனதுருகும்படி நான் எழுந்திருப்பேன், என காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி பெற்றோரே, ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை விட்டு மனம் வழிவிலகி போய் மனம் போன போக்கில வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் இச்சைகளின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்புங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், நான் உங்களுக்கு இந்த வருடத்தில் நன்மை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் செய்கிற நன்மைகளை குறித்து நான் பார்ப்போம் என்று சொன்னால், பாருங்கள், நாம் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களைத்தான் ஏசாயா 30:18 ஆண்டவர் அழகாக சொல்லி வைத்திருக்கிறார். அவர் முதலாவது என்ன செய்வாராம்? நமக்காக இறங்கும்படி அவர் காத்திருப்பாராம். பாருங்க, நமக்காக காத்திருக்கிற ஒரு தேவன். நாம் மனம் திரும்பி இயேசுவண்டை வரும்பொழுது அவர் நமக்காக அவர் காத்திருக்கிறாரா, நமக்கு இரக்கம் செய்யும்படியாக. எரேமியா 31:20 சொல்லுகிறது. அழகாக அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன், ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமா இறங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், எப்ராஹிம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த பொழுது ஆண்டவர் அவனை குறித்து அநேக தண்டனைகளை அறிவித்தார். அவனை குறித்து கடிந்து கொண்ட தேவன் சொல்லுகிறார், அவனுக்கு நான் உருக்கமாய் நான் இறங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம், அவன் மனம் திரும்பின பொழுது, எப்ராஹிம் ஆண்டவரண்டை மனம் திரும்பி வந்த பொழுது அவர் அவனுக்கு இறங்குகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் கூட ஆண்டவரண்டை மனம் திரும்பி வருவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மனதுருகும்படி எழுந்திருப்பாரா. நமக்கு மனதுருகும்படியாக நமக்காக அவர் எழுந்திருப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ஏசாயா 55:7 நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமாக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார், நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராய் இருக்கிறார். பாருங்கள், ஒரு மனிதன் செய்கிற தவறிலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, பாவத்திலிருந்து மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் நமக்காய் மனதுருகுகிற ஒரு கர்த்தராய் இருக்கிறார். என் பிள்ளை என்று சொல்லி நமக்காக அவர் மனதுருகும்படி அவர் எழுந்திருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார், அவர் நமக்கு நீதி செய்கிற ஒரு தேவன். நாம் ஆராதிக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு நீதி செய்கிறவர். பாருங்கள், அநேக நேரங்களில் வேலை செய்கிற இடங்களிலே, படிக்கிற இடங்களிலே, நாம் வசிக்கிற இடங்களிலே நமக்கு நீதி கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இந்த வருடத்தில் அவர் நமக்கு நீதி செய்வேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 9:4 இப்படியாக சொல்லுகிறது, நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா சொல்லுகிறார், பாருங்கள், ஆண்டவர் எனக்கு அவர் நீதி செய்கிற ஒரு தேவன். அவர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து எனக்கு நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் ஒரு ராஜாவாய் வீற்றிருந்து எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அவர் அங்கு விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். இந்த காணொளியை கண்டுகொண்டிருக்கிற உங்களுக்கு நீதி கிடைக்காமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்ல, இந்த வருடத்தில் உங்களுக்கு நீதி செய்வேன், நான் உங்களுக்கு நியாயம் செய்வேன். காரணம், நான் சர்வத்தையும் படைத்த ராஜாதி ராஜா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார். பாருங்கள், ஏசாயா மூலமாக ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு நீதி செய்கிற ஒரு தேவன். எப்பொழுது நாம் மனம் திரும்பி இயேசுவண்டை வரும் பொழுது அவர் நமக்கு நீதி செய்கிற ஒரு தேவன். கடைசியாக அவர் சொல்லி வைத்திருக்கிறார், என காத்திருக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மை பாக்கியவான்களாய் மாற்றுகிறார். எப்பொழுது நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது. அநேக நேரங்களிலே பாருங்கள், நாம் கர்த்தருக்கு காத்திராமல் நம் இஷ்டம் போல நாம் வாழ்ந்து விடுகிறோம். ஆண்டவரிடத்தில் கேட்ட நன்மைகள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நம் இஷ்டம் போல குறுக்கு வழியில் ஏதாவது கிடைத்து விடாதா என்று சொல்லி நாம் அலைகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, நாம் கர்த்தருக்கு காத்திருப்போம் என்று சொன்னால் நாம் பாக்கியவான்களாய் மாறுகிறோம், பாக்கியவதிகளாய் நாம் மாறுகிறோம். இதைத்தான் ஆண்டவர் ஏசாயா 40
31ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பாருங்கள், கர்த்தருக்கு ஒரு மனிதன் காத்திருப்பான் என்று சொன்னார். ஒருவேளை நீங்கள் இந்த செய்தியை வயோதிபர்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்க சொல்லலாம், எனக்கு ரொம்ப பலகீனமா இருக்கு, என்னால முடியல, நடக்க கூட முடியல, என்னால எந்த காரியத்துமே செய்ய முடியலையே, பலவீனத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருக்கு காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை புதுபலன் அடைய செய்வாராம். கழுகுகளை போல புதுபலன் அடைய செய்வாராம். வாலிபர்கள் கூட சோர்ந்து போகலாம், இளைஞர்கள் கூட இளைப்படைந்து போகலாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு புது பலனை தர ஒரு போதுமானவராக இருக்கிறார். பாருங்களாம், வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே இளைய குமாரனுடைய சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். பாருங்கள், இளையவன் தன் தகப்பனிடத்தில் வந்து கேட்கிறான், என்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் பிரித்து தாருங்கள், நான் எங்கேயாவது போய் நான் வாழ்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய தகப்பனிடத்திற்கு எல்லா சொத்துக்களையும் ஆஸ்திகளையும் பிரித்து வாங்கிவிட்டு அவன் தனியே போய்விடுகிறான். போய்விட்டு பாவத்தில் வாழ்ந்து, பாருங்கள், தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் இழந்து கடைசியிலே அவனுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாமல், பந்திக்கு வைக்கிற தவிடு கூட கிடைக்காமல், பாருங்கள், அவன் அங்கே சோர்ந்து போய் வேதனையோடு வந்து நிற்கிறான். அப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு நினைவு வருகிறது, தன் தகப்பன் வீட்டிலே வேலைக்காரர்கள் கூட எவ்வளவு திருப்தியாக சாப்பிடுகிறார்கள், ஆனால் எனக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லையே, பந்தித்து தின்கிற தவிடு கூட எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி, பாருங்கள், தன்னுடைய நிலைமை அவன் உணர்ந்து பார்த்து, என் தகப்பனிடத்துக்கு நான் போவேன், என் பாவத்தை எல்லாம் அறிக்கையிடுவேன் என்று சொல்லி, பாருங்கள், தன் தகப்பனை நோக்கி அவன் திரும்பி வருகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் தன் தகப்பனை நோக்கி அவன் திரும்பி வரும் பொழுது அவனுடைய தகப்பன் தூரத்தில் அவன் வருகிறதை கண்டு, பாருங்கள், அவனை நோக்கி ஓடி போய் அவனை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து வேலைக்காரரை பார்த்து சொல்லுகிறார், அவனை நீங்கள் குளிப்பாட்டுங்கள், நல்ல வஸ்திரங்களை தரியுங்கள், காலுக்கு நல்ல பாதரட்சியை கொடுங்கள், கைக்கு மோதிரத்தை கொடுங்கள், என் பிள்ளை மரித்தான், ஆனால் இப்பொழுதோ அவன் உயிர்த்தான், காணாமல் போனான், கண்டுபிடிக்கப்பட்டான், நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் என்று சொல்லி தகப்பன் அவனை நோக்கி அவனுக்கு எல்லா நன்மைகளையும், இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, தன்னுடைய குமாரன் தூரத்துல வரும் பொழுதே அவன் கண்டு அங்கே ஓடி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அந்த இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போன நாட்களில் இருந்தே தன் இளைய குமாரனுக்காக தகப்பன் காத்து கொண்டே இருந்திருக்கிறார். என் குமாரன் எப்பொழுது வருவான், என் மகன் எப்பொழுது வருவான் என்று சொல்லி, பாருங்க, அவன் சென்ற வழியை நோக்கியே அவன் பார்த்து கொண்டிருக்க அநேக நாட்களுக்கு பின்புதான் வருகிறான். ஆனாலும் அவனை அடையாளம் கண்டுகொண்டு ஓடி போய் அவனை வரவேற்று அவனை முத்தம் கொடுத்து அவனுடைய எல்லா நன்மைகளையும் கொடுத்து, எல்லாவற்றுக்கும் மேலாக என் பிள்ளை என்கிற அதிகாரத்தை அவன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த காணொளியை கண்டுகொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, தங்கச்சி, பெற்றோரே, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் அவர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை மறந்து போய் இந்த இளையகுமாரனை போல தூரமாய் வழி விலகி போய்விட்டீர்களோ, பாவத்திலே அசுத்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் பாவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி, மனம் திரும்பி ஆண்டவர் என்று வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம், கர்த்தர் நமக்காக அவர் காத்திருப்பாராம். நமக்கு இறங்கும்படி கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார். 2வது, மனதுருகும்படி அவர் நமக்காக எழுந்திருப்பார். 3வதாக நமக்கு நீதி செய்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்களை இந்த புதிய வருடத்தில் நாம் பெற்று ஆண்டவருக்கு சாட்சிகளாய் வாழ்வோம். பாவ வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரண்டை திரும்புவோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். God bless you.